தோழமை உறவுகளுக்கு வணக்கம். அண்ணலின் கடைசி செய்தி. கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொன்னார், என் மக்களுக்கு சொல். என் மக்களுக்காக நான் சாதித்தவைகள் எல்லாம் தனி ஆளாக நின்று கொடுமையான துயரங்களையும் முடிவற்ற சிரமங்களையும் கடந்து எல்லா பக்கங்களிலிருந்தும், குறிப்பாக இந்துக்கள் நடத்தும் பத்திரிகையிடமிருந்தும் வந்த அவதூறுகளுக்கு எதிராகவும் என் எதிரிகளுக்கு எதிராகவும் என் வாழ்நாளெல்லாம் போராடி பெற்றவையே. என்னோடு சேர்ந்து போராடிய சிலரும் இப்போது தங்களது தன்னல தேடல்களுக்காக என்னை ஏமாற்ற துணிந்துவிட்டனர். ஆனால் என் வாழ்நாளில் இறுதி வரை ஒடுக்கப்பட்ட எனது சகோதரர்களுக்காகவும் இந்நாட்டிற்காகவும் எனது பணியை தொடர்வேன். என் மக்கள் பயணிக்கும் இந்த ஊர்தியை மிகவும் சிரமப்பட்டு இப்போது இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். வழியில் வரும் தடைகளையும் மேடு சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் இந்த ஊர்தி முன்னேறி செல்லட்டும். மாண்புடனும் மரியாதையுடனும் என் மக்கள் வாழ நினைத்தால் இச்சமயத்தில் அவர்கள் கிளந்தெழ வேண்டும். என் மக்களும் என் இயக்கத்தினரும் அந்த ஊர்தியை இழுத்துச் செல்ல முடியாது போனால், அது இப்போது எங்கு நிற்கிறதோ அங்கேயே அதனை விட்டுவிட்டு செல்லட்டும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அந்த ஊர்தியை பின்னோக்கி தள்ளிவிட வேண்டாம். இதுவே என் செய்தி. உண்மையில் எல்லா வகையிலும் தீவிரம் மிகுந்த எனது இந்த கடைசி செய்தி நிச்சயமாக கவனிக்கப்படாமல் போகாது. போய் என் மக்களுக்கு சொல், போய் சொல், போய் சொல் என்று 3 முறை திரும்ப திரும்ப கூறினார் அண்ணல் அவர்கள். இவ்வாறு சொல்லிக்கொண்டே கண்ணீர் திரண்டு முகத்தில் வழிய தேம்பி தேம்பி அழுதார். பெரிதும் நம்பிக்கை இழந்து காணப்பட்டார். அவரது தாங்க முடியாத அந்த துயரத்தை, கசப்பு மிகுந்த நோயின் தீவிரத்தை வெளிக்காட்டிய அவரது முகத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. அழுகையுடனும் பெருமூச்சுடனும் தனது ஒடுக்கப்பட்ட சகோதரர்களுக்காக அவர் கூறியது நெஞ்சை உடுக்கக்கூடிய அவரது கடைசி செய்தியை கேட்டு திகைத்து நின்றேன்.